வணக்கம். உங்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டு துளசி கல்யாணத்துக்கு வரவேற்கிறேன். துளசி என்றால் உயர்ந்தவள் என பொருள். துளசி தேவி கார்த்திகை பௌர்ணமியில் அவதரித்தார். 1,00,000 தேவ ஆண்டுகள் தவமிருந்து விஷ்ணுவை அவர் அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பொதுவாகவே பூலோகத்தின் ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று கூறுவார்கள். என்றால் அவரது தவத்தின் வலிமையை பார்த்து கொள்ளுங்கள். துளசி இல்லாமல் செய்யும் விஷ்ணு பூஜை முழுமை அடையாது என ஸ்ரீ விஷ்ணுவே கூறியுள்ளார். துளசி பூஜையில் 5 கிரியைகள் உள்ளது. ரோபணம், பாலனம், சேஷனம், தரிசனம், ஸ்பர்ஷனம். ரோபணம் என்பது துளசியை நடுவது. பாலனம் என்பது துளசியை வளர்ப்பது. சேஷனம் என்பது துளசிக்கு நீர் விடுவது. தரிசனம் துளசியை கண்ணால் பார்ப்பது. ஸ்பர்ஷனம் துளசியை கைகளால் தொடுவது. இந்த 5ம் செய்பவர்களிடம் பாபம் இருக்காது. இனி பத்ம புராணத்தில் சிவபெருமான் நாரதருக்கு சொன்ன துளசி தேவியின் பெருமைகளை காண்போம். துளசி இருக்கும் இடம் கிருஷ்ணர் இருக்கும் இடம். துளசியும் கிருஷ்ணரும் ஒன்று. துளசி தீர்த்தத்தில் நீராடினால் கங்கா ஸ்நானம் செய்த பலன் உண்டு. மேலும் கோதானம் செய்த பலனும் உண்டு. துளசி கட்டையை கிருஷ்ணருக்கு சந்தனம் அரைத்து பூசுவது போல் பூசினால் அவர் ஈடு இணையில்லாத கிருஷ்ண பக்தராகி விடுகிறார். ஒரு துளசி செடியை நடுவதால் 1000 பவுண்ட் தானம் செய்த பலனை அடையலாம். எங்கு ஒரு துளசி செடி இருக்கிறதோ அங்கு 7 புண்ணிய நதிகளும் இருப்பதாக ஐதீகம். ஒரு முறை துளசிக்கு தண்ணீர் விடும்போது 7 நதிகளின் நீராடிய பலன் ஏற்படும். துளசியின் வேரில் இருக்கும் திருமண்ணை எடுத்து தன் உடலில் பூசியவன் 100 கிருஷ்ண பூஜை செய்த பலனை அடைவான். ஒருவர் போகும் வழியில் துளசியை வணங்கிவிட்டு சென்றால் அவரது சகல தோஷங்களும் நீங்கிவிடும். எவனொருவன் பூஜை சமத்துகளோடு துளசி கட்டையை சேர்த்து வைக்கிறானோ அவன் ஹோமத்தில் இடும் ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு அக்னிஹோத்திரத்தின் பலனை அடைவான். துளசி கட்டையால் கிருஷ்ணருக்கு காட்டப்படும் தூப ஆராதனை 100 அக்னிஹோத்திரம் செய்த பலனையும் 100 கோதானம் செய்த பலனையும் தரும். ஒரு சின்ன துளசி குச்சியில் கிருஷ்ணருக்கு ஏற்றப்படும் தீபம் 1,00,000 தீபம் ஏற்றிய பலனை தரும். அந்த பக்தனை போல் பிரீதியான பக்தன் கிருஷ்ணருக்கு வேறு யாருமே இல்லையாம். கிருஷ்ணருக்கு செய்யப்படும் நெய்வேத்திய உணவானது துளசி கட்டையை கலந்த அக்னியால் செய்யப்பட்டு இருந்தால் மேருமலை அளவு தானியங்களை தானம் செய்த பலனை தருமாம். எவன் ஒருவன் தனது அந்திம காலத்தில் விஷ்ணுவின் நாமத்தை சொல்கிறானோ அல்லது துளசி கட்டையை தொடுகிறானோ அவன் மோட்சமடைவான். ஸ்ரீ கிருஷ்ணரே அவன் கைப்பிடித்து அழைத்து செல்வாராம். எவன் ஒருவனுடைய உடல் துளசி கட்டையால் தகனம் செய்யப்படுகிறதோ அவன் உடலோடு அவன் செய்த பாவங்களும் எரிக்கப்படுகிறது. எவன் ஒருவன் துளசி தேவியின் மகிமையை அறிகிறானோ அவன் ஜென்மாந்திர பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். பிறவி முடிந்த பின் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை அடைகிறான். துளசியை ஆராதிப்பவன் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதித்த பலனை அடைவான். சால கிராமத்திற்கும் துளசிக்கும் திருமணம் செய்வார்கள் அல்லது துளசி செடிக்கும் நெல்லி செடிக்கும் திருமணம் செய்வார்கள். நெல்லி செடி கிடைக்காத பட்சத்தில் துளசி மாடத்தின் அருகில் கிருஷ்ண படம் ஒன்றை வைத்து இருவருக்கும் திருமணம் செய்வார்கள். துளசிக்கு திருமணம் செய்து வைத்தால் கன்னிகாதானம் செய்த பலன் உண்டு. திருமண தடை நீங்கும். தம்பதியராக இதை செய்யும்போது மிக அதிக பலனை அடையலாம். 16 அத்தியாயங்களில் துளசி மகாத்மியத்தை சிவபெருமான் கூறியுள்ளார். அதில் நான் அறிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.